கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பயப்படாதே நீ மனமே, என் இயேசு காத்திடுவார் தினமே. அற்புதங்கள் இயேசு செய்திடுவார், அற்புதங்கள் இயேசு செய்திடுவார். உங்கள் அதிசயமாய் அவர் நடத்திடுவார், உங்கள் அதிசயமாய் அவர் நடத்திடுவார். இயேசு உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் உங்களை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, திகையாதே கலங்காதே மனமே, என் இயேசு உன்னுடன் இருக்க பயம் ஏன். உங்கள் கண்ணீர் யாவையும் தொடச்சிருவாரு, உங்கள் கண்ணீர் யாவையும் தொடச்சிருவாரு. உங்கள் கவலைகள் யாவையும் போக்கிடுவார், உங்கள் கவலைகள் யாவையும் போக்கிடுவார். இயேசு உங்களை விட்டு விலகுவதில்லை, இயேசு உங்களை என்றும் கைவிடுவதில்லை. இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை நீதிமொழிகள் 20:7. நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளுக்கு பாக்கியவான்களாக இருப்பார்கள். நீதிமான் உத்தமத்தில் நடக்கும்போது அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இன்றைக்கி அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் சந்ததி உங்கள் பிள்ளைகள் நல்லா சந்தோஷமாக சமாதானமாக உற்சாகமாக செல்வ செழிப்பாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா பெற்றோர்கள் நீதிமானாக இருக்கணும். காரணம், இயேசு நம்மளை இரத்த சிந்தி நீதிமானாக மாற்றிட்டார். நீதி என்பது உண்மை, நீதி என்பது பொய் இருக்காது, நீதியில் பித்தாலாட்டம் இருக்காது. உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேசுகிற ஒரு வார்த்தை தான் நீதிமான். இன்றைக்கி தாய்மாரோ தகப்பன்மாரோ நீங்கள் நீதிமான நடந்துக்கிட்டிங்கன்னா அது கிடைக்கிற பிரதிபலன் என்ன தெரியுமா? நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைய பாக்கியவான்லாம் இருப்பார்கள், பாக்கியவதியாக இருப்பார்கள். பாக்கியவதினா குறையில்லாத வாழ்க்கை, பாக்கியவதினா பலவீனம் இல்லாத வாழ்க்கை, பாக்கியவதினா நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பாக்கியவதினா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, பாக்கியவதினா ஒரு சமாதானமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்கள் பிள்ளைங்க வாழ்வாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்கள் பிள்ளைங்க வாழ வேண்டும் என்றால் நாம் பெற்றோர்கள் நீதிமானாய் மாற வேண்டும். அதாவது இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவானாக இருப்பார்கள். உத்தமத்தில் நடக்கணும். நீதிமான் என்பது உத்தமம். யார் பொருளையும் அபகரிக்கக்கூடாது, யார் பணத்தையும் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. உத்தமமாய் நடக்கும்போது இதுக்குண்டான பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததி நல்லாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, இந்த நேரத்தில் அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலும் உங்களோட மகிமை, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பலன் கூட இருக்கட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.